திமுக கூட்டணியில மெல்ல மெல்ல விரிசல் உண்டாக ஆரம்பிச்சிச்சு. அதிலும் குறிப்பா சொல்ல போனா காங்கிரஸ், விசிக, ராமதாஸ் போன்றவர்களால திமுகவிற்கு சிக்கல் ஏற்பட்டதாக சொல்லப்படுது. இதுல திமுக காங்கிரஸ் கூட்டணி சிக்கலுக்கே இன்னும் முடிவு ஏற்படல அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நிலையில தான் அந்த அணியில் அடுத்தடுத்த சிக்கல்கள் எழ ஆரம்பிச்சிருக்கு. குறிப்பா திமுகவிற்கு நெருக்கமாக இருந்து வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவனும் சீட் விஷயத்துல கரர் காட்டும் மூடியில இருப்பதால் அறிவாலயம் தரப்பு அப்செட்ல இருப்பதா செய்திகள் கசிய ஆரம்பிச்சிருக்கு. திமுக கூட்டணியில் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், மதிமுக, ஐயுஎம்எல், பாமக உள்ளிட்ட கட்சிகள் அங்கம் வகிச்சுக்கிட்டு இருக்காங்க. கடந்த சட்டமன்ற தேர்தல்ல போட்டியிட்ட கட்சிகளோடு இந்த முறையும் தேர்தலை சந்திக்க திமுக திட்டமிட்டும் இருக்கு. அதனால சீட் விஷயத்துல பெரிய மாற்றம் இருக்காதுன்னு நினைச்சிருக்காங்க. ஆனா காங்கிரஸ் கட்சியுடன் தாவேகா தரப்பு பேச்சுவார்த்தை நடத்த துவங்கியதுமே நிலைமையும் மாறி இருக்கு. தங்களுக்கு கூடுதல் இடங்கள், ஆட்சியில் பங்குன்னு வரிசையா கோரிக்கைகளை வைக்க துவங்கியது காங்கிரஸ்.